ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா, இப்போ இனியாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நிதிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு சொல்லி கோபிட்ட அழுறாங்க. உடனே அடுத்த வாரம் பாக்கியாட்ட போய் சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியா சும்மா விடக்கூடாது, நான் போய் கேட்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் சுதாகர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாட்டுமே சொல்கிறாங்க, என்னாண்டி எங்களுக்குன்னு விஷயம் தெரியாதுன்னு வச்சிங்களா? ரெஸ்டாரண்ட் வரா நீங்களும் தான் சேர்ந்து தான் கூட இருக்கீங்க வரேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க தான் வரேன். அவங்க ரெண்டே தொடர்பு என்ன எங்களுக்கு தெரியாதா சொல்லி இனியா அசிங்கமாக நிதேஷ் பேசுகிறான். இதை பார்த்துட்டு பாக்கியா கோவம் வந்துச்சு. இந்த பாருங்க, இனியா பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசினேன் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எந்த தப்புமே பண்ணல. அனாவசியமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் 3 பேரும் பேசுகிறீங்க, பார்த்து பேசுங்க, இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இனியாவோட நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. இப்போ இனியா பார்த்திங்கன்னா நிதேஷ் ரொம்ப பார்த்திங்கன்னா பாடாப்படுத்துகிறாரு. அதே சமயம் மாமனார் மாமியார் சொல்கிறாம ரொம்ப கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இனியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த சீரியலில் டைம் மாற்றினா கூட மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. 5 பாயிண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். டிஆர்பி ரேட்டில் இல்லை அப்படின்னாலும் மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூங்காட்டு திருமா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியல் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இதில் ஹீரோயின் என்ன ஆனந்தியை பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த கொடுமைப்படுத்துகிறா. அதனால் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ அம்மா அப்பா எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இவன் கூட இனிமேல் வாழவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மாப்பிள்ளை எப்படியாவது ட்ராமா போட்டு ஆனந்தியை கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி இங்கேருந்து ஆனந்தி மேலே நான் உயிராக இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனந்தி மேலே நான் உயிராக இருக்கேன், என் 10 லட்ச ரூபாயை ஆனந்தியை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இதனால் சரி சொல்லி அண்ணன் ஆகா நம்ம ஏன் 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்கணும், ஆனந்தியை அனுப்பி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் அப்பாட்ட வாங்க பேசுங்கன்னு சொல்கிறாரு. அவள் அப்பா திட்டி விட்டுறாரு. என்ன மாப்பிள்ள உங்கள் விஷயம்லாம் தெரியாது நினச்சியா, ஏற்கனவே உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ்லாம் நாங்கள் அனுப்பியாச்சு, ஆனந்திலாம் உங்கள் கூட வாழ மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆனந்தி போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புதுசாக இந்த சீரியல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். போக போக எப்படி மக்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற கதை. பாண்டியன் ஸ்டோரில் என்ன போட போகிறாங்க பார்த்துருவோம். பாண்டியன் ஸ்டோரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அரசி பொய்த்தாளி கட்டிட்டு குமாரவேல் கூட குடும்பம் நடத்துகிறோம். ஆனால் குமாரவேல் பார்த்திங்கன்னா வேணுன்னே அவளை சாப்பாடு கொடுக்க சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி பாடாக படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் ஆனந்தை இப்போ பார்த்திங்கன்னா அரசு என்ன செய்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லி 45 லட்ச ரூபா டேபிளில் குமிச்சு போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க மாமாவை பொண்டாட்டி பார்த்துட்டாங்க. அடேங்க அப்பா இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நேராக புருஷன்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் அண்ணங்க 2 பேரும் அப்படியே டேபிளில் பணம் குவிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ பணம் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதை மீனாக கேட்டுறாங்க. இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இன்கம் டேக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. என்ன பார்க்குறாங்க, 45 லட்ச ரூபா இவ்வளோ ரொக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை நாங்கள் புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறோம், அதுக்காக தான் இந்த பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதிகாரப்பூர்வமாக பேப்பர் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. திருதுன்னு முழிக்கிறாங்க. இப்போ யாருக்கும் ஃபோனும் பண்ணக்கூடாது, இங்கே எவ்வளோ ரூபா இருக்குது என்ன எல்லாமே நான் செக் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டிலேருந்து வந்துட்டு போனது மாமா பொண்டாட்டி தான். அதனால் கண்டிப்பாக பார்த்தா சுகன்யா மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அப்போ தான் சுகன்யா சொல்லுவாங்க, ஆமாம் என் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அதனால் இன்னுமே இங்கே வரக்கூடாது சொல்ல போகிறாங்களா, என்ன மாதிரி பிரச்சனை. உடனே பார்த்திங்கன்னா அவங்க திட்டுறாங்க. அவங்க மாமனா குமாரவேல் அப்பா பெரியப்பாலாம் திட்டுறாங்க. இவன் என்றைக்கு இந்த வீட்டில் காலெடுத்து வச்சாலும் அந்த பாண்டியன் பொண்ணு என்றைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் வீடே நாசமாக போச்சு அப்படின்னு திட்டுறாரு. இதனால் அரசு ஆள்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன அப்படின்னா மகாநதி அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். மகாநதி அப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்த்துருவோம். மகாநதி அப்படி சீரியலில் இப்போ விஜய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வெண்ணிலா ஏதோ ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போய் என் குழந்தை எப்படி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அப்போ விஜய் ஏமா தனியாக வந்திருக்கேன், இல்லை அவர் வரல சொல்கிறாங்க. அவர் நல்லா இருக்குமே குழந்தையோட அசவுலாம் அப்படி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. விஜய்க்கு கால் பண்ண நான் எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே ஸ்கேனில் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுதான் உங்கள் குழந்தை அப்படி சந்தோஷப்பட்டு முடிச்சுட்டு வாசலில் வாங்குறாங்க. போலீஸ்லாம் நிற்கிறாங்க. ஐயோ நான் எப்படி இப்போ வெளியில் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் விஜய் இங்கேருந்து எப்போ தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். நன்றி. இப்போ 4 சீரியலோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். நேரம் இல்லாத காரணத்தினால. ஏன்னா சண்டே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 சீரியல் போட்ட சீரியல் ஃபுல்லாக ப்ரோமோ போடுவாங்க. நேரம் இருக்காது. வீட்டில் வேறு 3 வேளை சமையல் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 4 சீரியல் 5 சீரியல் வந்து போடுது. இதில் வந்து இன்னொரு சேனல் வேறு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக போட்டிருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.